அன்பான நண்பர்களே, பெருமாள்குளம், கல்லடி சிதம்பராபுரம், தேவநல்லூர் மற்றும் பத்மநேரி கிராமங்களில் கரடி நடமாட்டம் இருக்கிறது என்பதை குறித்த ஒரு எச்சரிக்கையாக இந்த வீடியோ பதிவை வெளியிடுகிறேன். பாருங்க, ஒரு பெருமாள் குளத்துக்கு அருகிலுள்ள ஒரு இந்து கோயிலுக்குள்ள இந்த கரடி உள்ளே புகுந்து அங்கே நடமாடுகிறத நீங்கள் பார்க்க முடிகிறது. இது அந்த கோயிலில் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. அதில் பதிவாகி இருக்குது. என்றைக்கு அப்படின்னு சொன்னால் 29/11/2024 சரிங்களா? அதிகாலை 2 மணி அளவில் 3 மணி அளவில் சரிங்களா? அதிகாலை 3 மணி இந்த கரடி உள்ளே போய் அந்த கோயிலுக்குள்ளே போய் தடுமாடுறத நீங்கள் பார்க்க முடிகிறது. இந்த கோயில் பெருமாள் குளத்துக்கு அருகில் இருக்கிறது. அதாவது நான் குடியிருக்கிற இந்த கூடாரத்திலேருந்து ஒரு சுமார் 300 மீட்டர் தூரத்தில் இருக்கும். ஒரு 300 மீட்டர் தூரத்தில் இருக்கும். அவ்வளோதான். கரடி இந்த கோயிலுக்குள்ளே நடமாடிட்டு போகுது. அன்பானவர்களே, பாருங்கள். அதனால் பெருமாள் குளம், கல்லடி சிதம்பரபுரம், பத்மநேரி, தேவநல்லூர் சரிங்களா? ஒரே நாள் ராத்திரியில் 3 இடத்துல கரடி நடமாடி இருக்குது. அதாவது 3 கரடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கணிச்சிருக்காங்க சரிங்களா? ஒரே ராத்திரியில் பத்மநேரிலையும் இப்போ நடமாடி இருக்குது, இங்கே பெருமாள் குளத்தில் இந்த கோயிலில் நடமாடி இருக்குது, தேவநல்லூர்லேயும் நடமாடி இருக்குது, கல்லடி சிதம்பரபுரத்துலேயும் நடமாடி இருக்குது. அதனால் 3 கரடி இருக்குது அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க அன்பானவர்களே. அதனால் இந்த சுற்று வட்டார கிராம பகுதி மக்கள் ராத்திரி நடமாடும்போது ஜாக்கிரதையாக இருங்க. இது 3மே பெரிய கரடி இல்லை, குட்டி கரடி தான். குட்டி கரடி கிடக்கு அப்படின்னா பெரிய கரடியும் கிடக்குது அப்படின்னு அர்த்தம் அன்பானவர்களே. அதனால் எச்சரிக்கையாக இருங்க அன்பானவர்களே. ஏதோ இந்த கோயில் தான் அந்த கோயில். பாருங்கள், இந்த கோயில் தான் அது. இந்த பக்கத்தில் பொத்தை, இது பெருமாள் குளத்துக்கு அருகில் இருக்குது. இந்த சாலை வழியாக அங்கே போயாச்சுன்னா ஒரு 300 மீட்டர் தூரத்தில் நான் குடியிருக்கிற கூடாரம் இருக்குது சரிங்களா? ஆமாம், இந்த பொத்தைக்கு இந்த பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது. இப்படியே இந்த பக்கம் போனால் பெருமாள் குளம் சரிங்களா? பெருமாள் குளம் இதில் பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப தூரம்லாம் கிடையாது அன்பாங்களே. இந்த கோயிலில் தான் அந்த கரடி உள்ளே போய் தடுமாடி இருக்குது. இந்த கோயிலில் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. அந்த கேமராவில் பதிவாகிருக்குது. இதே கோயில் தான். நீங்கள் அந்த கரடி நடமாடுற வீடியோ பார்த்தீங்களா? சிசிடிவி காட்சி இந்த கோயிலில் தான் அன்பானவர்களே. கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக கரடி கால் தடம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுத்து நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். மெசேஜ்லேயும் போட்டிருக்கேன், யூடியூப்லேயும் போட்டிருக்கேன். அது இந்த இடம்தான் சரிங்களா? இந்த இடத்துல தான் இந்த கால் தடம். நான் இதுக்கெலாம் இதில் தான் அந்த கால் தடம். இந்த இடத்துல தான் அந்த கரடி கால் தடம் கிடந்தது அன்பானவர்களே சரிங்களா? அப்புறம் கரடி சத்தம் கேட்டுதுன்னு சொன்னேன். இது இந்த கூடாரம் தான் இருக்குது சரிங்களா? கூடாரம். இந்த கூடாரத்துக்கு அந்த பக்கம் ஒரு சின்ன மலை இருக்குது பாருங்கள், பொத்தை சரிங்களா? சின்ன பொத்தை இருக்குது பாருங்கள் சரிங்களா? அந்த பொத்தையோட எண்டில் ஒரு இந்து கோயில் இருக்குது சரிங்களா? அந்த இந்து கோயிலுக்குள்ளே தான் இந்த கரடி, குட்டி கரடி தான், பெரிய கரடி இல்லை, இந்த குட்டி கரடி அந்த இந்து கோயிலுக்குள்ளே தான் உள்ளே போய் தடுமாடுறத இந்த வீடியோ கிளிப்பில் நான் காட்டியிருக்கேன் அன்பானவர்களே. அந்த கோயில் இந்த இடத்துல இருந்து, நான் இருக்கிற இந்த இடத்துல இருந்து ஒரு 250 300 மீட்டருக்குள்ளே இருக்கும். ஒரு 300 மீட்டருக்குள்ளே இருக்கும் தூரம் சரிங்களா? இந்த ரோடு அந்த பொத்தையை ஒட்டினாலும் அப்படி வரும் சரிங்களா?